தற்போது அமெரிக்கா தெற்காசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளர்களில் ஒன்றாகும். ஜனாதிபதி ட்ரம்ப் ஏற்கனவே இந்தியா, வியட்நாம் ஆகிய நாடுகளோடு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளார். இதனால் இலங்கை, மாலைதீவு, பங்களாதேஷ் உள்ளிட்ட சிறிய பொருளாதாரத்தை மேம்படுத்திய நாடுகள் இன்னமும் நிச்சயமற்ற தன்மையிலேயே இருக்கின்றன. எனவே இவற்றை கருத்தில் கொண்டு ஏற்கனவே திட்டங்களில் உள்ள இந்த நாடுகளோடு சில இலக்குகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் நிதியம் கவனம் செலுத்துமா அல்லது ஏற்கனவே இந்த நாடுகளுக்கு வழங்கப்பட்ட நிதியுதவியில் பரிசீலனை செய்யப்படுமா? What I can say on அனைத்து திட்ட நாடுகளிலும் அனைத்து திட்ட சூழல்களிலும் திட்டத்தின் போது நாம் மதிப்பாய்வுகளை மேற்கொண்டிருப்பதற்கான காரணம், மதிப்பாய்வில் ஒரு பின்னோக்கிய பகுதி உண்டு. நாடு இலக்குகளை பூர்த்தி செய்துள்ளதா மற்றும் வாக்குறுதிகளுக்கு இணங்கியுள்ளதா என்பதை மதிப்பாய்வு செய்வதாகும். ஆனால் மற்ற பகுதியை முன்னோக்கிய பகுதி என நாங்கள் குறிப்பிடுவோம். உலகளவில் பொருளாதாரத்தில் என்ன நடந்தது, அதன் போக்குகள் என்ன, எதிர்காலத்தில் அவற்றை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதையே உண்மையில் பார்க்கின்றோம். எனவே வர்த்தக உறவுகளிலோ அல்லது வர்த்தக சூழலிலோ ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை அல்லது மாற்றங்கள் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு, இது திட்டத்தை பாதிக்கும் அளவுக்கு குறிப்பிடத்தக்கதாக இருந்தால் நிச்சயமாக அவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் இது ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கு ஏற்பவே செய்யப்படும். Tailored to the specific circumstances of every program country that we have. இதேவேளை அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி விகிதங்களை குறிப்பிடும் கடிதங்களை இன்று முதல் அனைத்து நாடுகளுக்கும் அனுப்ப உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நாடுகளுடனும் தனித்தனி ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதாக அவர் முன்னர் அறிவித்திருந்தாலும் 170க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் உள்ள சிக்கல் நிலைமையினால் இந்த நடவடிக்கையை பின்பற்றுவதாக அமெரிக்கா தற்போது கூறுகின்றது. ஏப்ரல் 2ஆம் தேதி ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த தீர்வு வரி ஜூலை 9ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரவுள்ளன. இந்த வரி அமுல்படுத்தப்பட்டால் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் பொருட்களுக்கு 44% தீர்வை வரி விதிக்கப்படும். இதேவேளை இலங்கை ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி பிரச்சினையை தீர்க்கும் வரை பார்த்துக் கொண்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். ஜனாதிபதிமா ட்ரம்ப் ஜனாதிபதிமா லியூமாக் கிவனே இலங்கை ஜனாதிபதி ட்ரம்புக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக கூறப்பட்டது. அவருக்கு பதில் கிடைத்ததா என்று எனக்கு தெரியவில்லை. அமைச்சர் ஒருவர் இலங்கை மட்டுமே சரியான நடவடிக்கை எடுத்ததாக கூறுவதை நேற்று கண்டேன். கடிதம் அனுப்பப்பட்டது பற்றியே அவர் கூறுவதாக நினைக்கின்றேன். எனவே கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் இப்போது எல்லாம் சிறப்பாக இருப்பதாகவும் அரசாங்கம் நினைக்கிறது. எனினும் 9ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும். தெளிவாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். இதன் மூலம் எமது நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவது மட்டுமன்றி, குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவும் உறுதியற்ற தன்மையால் எதிர்காலத்தில் நாம் நிச்சயமாக ஒரு பாரிய பொருளாதார சவாலை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். அதற்காக அரசாங்கத்திடம் எந்தவித திட்டமும் இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தி இது குறித்து இன்றும் கருத்து தெரிவித்தது. இப்போது வியட்நாம் அமெரிக்க அரசாங்கத்தோடு சில ஒப்பந்தங்களை எட்டியிருப்பதை கண்டோம். ஏனைய பல நாடுகளோடு அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தி சில ஒப்பந்தங்களை செய்துள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்தியா தனது நாட்டுக்கு நன்மை பயக்கும் ஒப்பந்தங்களை செய்து வருவதையும் நாம் அவதானிக்கின்றோம். ஆனால் எமது நாட்டு அரசாங்கம் தீர்வு வரி விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. உண்மையான நிலைமை என்னவென்று எமக்கு தெரியவில்லை. அரசாங்கம் விரைவில் இது தொடர்பில் உண்மையான நிலைமையை கூறும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். இது ஒரு கடிதத்தில் வருமா? அவ்வாறாயின் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் சென்று நீங்கள் காத்திருங்கள். அவர்கள் கடிதத்தை பெறும் வரை காத்திருங்கள். தபால்காரர் மணியடித்து கடிதத்தை வழங்குவார் அல்லவா? இல்லாவிட்டால் THல் வருமா என்பது தெரியாது. அமெரிக்கா 44% வரியை விதிக்கும் தீர்மானத்தை செயற்படுத்த இன்னும் 7 நாட்கள் மாத்திரமே உள்ளன. இந்த விடயத்தில் இலங்கை என்ன செய்து கொண்டிருக்கின்றது? மக்கள் அவதானத்துடன்.